ஓகே தேங்க் யூ. இன்னும் நல்லா சத்தமா ஒரு வாட்டி தூங்குறவங்களா ஏஞ்சிக்கிற மாதிரி ஆர் யூ ரெடி? ஓகே தேங்க் யூ. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2024 ரொம்ப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ண நம்ம 2024 நல்ல டான்ஸ் ஆடி பசங்களோட கூட நல்லா நிறைவு செய்ய போறோம். நம்ம ஜெபம் பண்ணி டான்ஸ் அதுக்கப்புறம் நம்ம நியூ இயர் சர்வீஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ப்ளீஸ். அல்லேலூயா. இந்த ப்ரோகிராம் மூலமா இயேசு ஆண்டவர் மகிமைப்படும்படியா நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறவரே நல்லவரைக்காக நன்றி அப்பா. தகப்பனே இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. எங்களை ஆண்டவரே இந்த 2024 கடைசி நாள் வரைக்கும் எங்களுக்கு ஜீவனையும் தயவையும் கிருபையும் பாதுகாப்பையும் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேயா. ஆண்டவரே பிள்ளைங்க நடனத்தின் மூலமா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவர் வசனத்தின் மூலமா அப்படி சத்தியத்தை சொல்ல போகிறார்கள் ஆண்டவரே. இதன் மூலமா அநேகர் ஆண்டவரே ஆறுதல் அடைய தேறுதல் அடைய ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம எல்லாம் உட்காரலாம். அல்லேலூயா. நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:10. பின்னமானவர்களே, என் ஆத்மாவார்கள் போல் எல்லாவற்றையும் சுகமைந்து வாழ்ந்து சுகமைந்து வேண்டுகிறேன். 3 யோவான் 2.
தேங்க்யூ. ஆமா, ஸ்டேஷன்ல வேற எல்லாம் சோகமா உட்காந்துக்கிறாங்களே. கரெக்ட். நான் சீரப் பண்ணவா? ஒன்னும் பண்ண வேணாம். நம்ம வேணா ஒரு டான்ஸ் போடுவோம் ஸ்டேஷன்லயா? ஏன்? அவன் ரோட்லயே டான்ஸ் ஆடுறான், நம்ம இங்கேயே ஆடுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, ப்ளூடூத் எடு, போடு பாட்டேன். அப்படி சேர்ந்து பாட்டை தேங்க்யூ சொல்ல எல்லாரும் சேர்ந்து தேங்க்யூ சார். நன்றி சொல்லு, தினமும் சொல்லு, நன்றி சுராயா. நன்றி சொல்லு, தினமும் சொல்லு, நன்றி சுராயா.
போர் வீரர்கள் நாங்க சண்டானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவன் போர் வீரர்கள் நாங்க எனக்கு தந்து மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து மேன்மைப்படுத்துனீங்க. கழிவின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க போங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகள் செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓடி வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓடி வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அவங்க போக பண்ணுங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அவங்க போக பண்ணீங்க. உயரத்தில் வச்சீங்க என்ன ஓடி வாழ வச்சீங்க. உயரத்தில் வச்சீங்க என்ன ஓடி வாழ வச்சீங்க. நாங்கடா அது இப்படி கொடுமையா இருக்கு. ஏன் கூட சுத்துற பையன் இந்த அளவுக்கு மொக்கையா இருப்பான். அமைதியோ அமைதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி மாத வாக்குத்தத்தம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்ட தனியாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷம் அடைவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். சங்கீதம் 121:5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் மாதம் வாக்குத்தத்தம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக நீர் உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். சங்கீதம் 138:7. ஏப்ரல் மாதம் வாக்குத்தத்தம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் 37:17. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மே மாச வாக்குத்தத்தம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிதமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11.
ஜூன் மாத வாக்குத்தத்தம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 113:7. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூலை மாத வாக்குத்தத்தம். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைப்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவர்கள்படி செய்யவும் பண்ணுவேன். எசேக்கியேல் 36:27. ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தம். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சகரியா 1:14. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செப்டம்பர் மாதம் வாக்குத்தத்தம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல யோசுவாக்கும் அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். யோசுவா 4:14. அக்டோபர் மாத வாக்குத்தத்தம். கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சங்களை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சங்களை உயர்த்துவேன் என்றும் பச்சையான விருட்சங்களை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சங்களை தழைக்க பண்ணுவேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல்லென்றார். எசேக்கியேல் 17:24. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நவம்பர் மாத வாக்குத்தத்தம். சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சகரியா 2:10. டிசம்பர் மாத வாக்குத்தத்தம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 1:2. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வருகை சமீபம். கடந்த ஆண்டின் நாடக தொடர்ச்சியாக இந்த ஆண்டில் ஜீவ புஸ்தகத்தில் எனது பெயர் உள்ளதா என்ற தலைப்பில் ஒரு கற்பனை சித்தரிப்பை கொண்டு வருகிறார்கள் என் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள். இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அல்லது. எனக்கு தென்னூர் மைக்கேல். உங்க பேர்லாம் ஜீவபுத்தில இருக்குதா இல்லையா? இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அல்லது. எனக்கு தென்னூர் மைக்கேல். உங்க பேர்லாம் ஜீவபுத்தில இருக்குதா இல்லையா? இல்ல நீ பைபிள் வாசிப்பியா? தள்ளு. நீ ஆராதிப்பியால? கிளம்பு. நீ ப்ரே பண்ணுவியா? தள்ளு. நீ மெசேஜ் கேட்பியா? மெசேஜ்ல தூங்கிதான் இருப்ப. கிளம்பு. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நான் அது 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன். கிளம்பு. அடுத்து வாங்க. சொல்லுங்க. என் பேரு உப்பு உபவாசம். பேர்ல இல்ல. எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாச மணி. உப்பு சார வட்டுற போயிச்சா? பேர் இல்ல. நீ போ. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவர் கோசம் அவ்வளோ ஜபம் பண்ணிருக்கேன், அவ்வளோ உபவாசம் இருந்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாரும் முன்னாடி உபவாசம் பண்ண, நீ மனுஷ பார்வைக்கு ஜபம் பண்ண, உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்ப நான் உள்ள போக முடியாதா? அப்ப நான் எங்க போறது? நான்ப்பா உப்பு உபவாசம். அவன் என்ன சட்டில உப்பு இல்லையாவா? உங்க வைப்பு போட்டு வரல. பரலோகத்துல அழகையும் பற்கடிப்பும் இல்லையா, நல்லா விட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். அடுத்து வாங்க. உங்க பேரு? என் பேரு நல்லமுச்சு. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு தசம பாகலாம் கொடுத்திருக்கேன். திருட்டு. ஆண்டவரே, எல்லாம் திருட்டு பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வாதத்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. ஆனா இவரு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் லஞ்ச பண்ண வாங்கிட்டு அதுல இருந்து ஒரு தசம பாகம். இதுல பெருமாற. ஆண்டவரே, இவரெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க. போச்சா? உன்னை உள்ள விடலையா? நல்லது பண்ணா மட்டும் பத்தாதான், பாவத்தை எட்டு மனம் திரும்பணுமா? ஓ, இது வேறயா? சரி சரி. ஓ, ஆக்டிங்கா? பயந்தே போயிட்டேன். நீ நில்லு, இந்த கேஸ நான் பாத்து. ஸ்தோத்திரையா. என் பேரு ஜபமணி. நான் நிறைய ஜபம் பண்ணுவேன். வாரம் தவறாம சர்ச்சுக்கு போவேன். அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சிலதான் அந்நிய பாஷை, கொழாடியில வேற பாஷை. ஆண்டவரே, இவங்களெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க.
பரலோகமே 2000. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் அவ பேர் இருக்குதா? அவங்க பேர்லாம் இல்ல. அப்பாடா, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். வாய்ஸ் டேக் மீ. யாரா அந்த பொம்பளை இந்த கேள்வி கேக்குதா? இல்ல நம்ம தான் இழுத்து போலாம். இந்தாம்மா உன் பேரை சொல்லு. ஐயா, என் பேர் கிரேஸ். உங்க பேர் இருக்கு. இந்த உலகத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்க. உத்தம ஊழியக்காரியான உங்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். நீங்க உள்ளவா? அடுத்து வாங்க. உங்க பேரு? என் பேரு மாரி. யாபே அவங்க மேரிய கண்டா அவங்க அழகா சொல்றாங்க. நீங்க எப்படி சொன்னாலும் உங்க பேர் இல்ல. நான் காலையில சீக்கிரமா இருந்துச்சு, என் பசங்க எல்லாம் கிளப்பி என் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நான் கரெக்டா தான் இருந்தேன். நான் எதுவும் பண்ணது இல்லையே. நீ எதுவுமே பண்ணாததான் தப்பு. உலக காரியத்துல இப்படி கண்ணா இருந்து ஆவிகுற வாழ்க்கையில இப்படி கோட்டை விட்டி. ஐயோ, என் பேர் இல்லையா? சரி, என் பேர் தான் இல்ல, என் பெரிய பையனை பேராச்சும் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எங்க கூப்பிடுங்க உங்க பெரிய பையனை. யாபே ரொம்ப பெரிய பையனாகிறானே. நான் கூப்பிட்டு கலாய்க்கிறீங்களா? என் பேரு சகையூர். நான் 4 பட்டம் படிச்சிருக்கேன். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட். அது மட்டுமா 40 LPA வச்சிருக்கேன். சகையூர் சார், ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். வசனமா? அதெல்லாம் என் சிலபஸ்லயே இல்லையே. தெரியுமா, இந்த பையனுக்குள்ள படிப்பு நீங்க சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி கத்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தா இன்னத்துக்கு உங்க பையன் பரலோகம் போயிருப்பாங்க. அடுத்தவங்க. என் பேரு பிளஸி. உங்க பேரு உங்களுக்கு எது படிச்சு? என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே செஞ்சது இல்லையே. ஓ அப்படியாமா? கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லுங்க, உங்களுக்கு புரியும். ஐயா, என் பேரு கண்ணம்மா. ஐயா, உங்க பேர் இல்ல, நீங்க பாவத்தை விட்டு மன திரும்பல. அப்படின்னா என்ன? இந்த டிவில கூட பாவத்தை பத்தி சொன்னாங்களே, நான் கூட பிளஸி அம்மா வீட்டுல பார்த்தேனே. இவங்கதான் பிளஸி அம்மா. ஏமா, இவ்வளவு நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சனே, ஒரு வாட்டியாச்சும் எனக்கு ஏசப்பா பத்தி சொன்னீங்களா? நீங்க சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? கண்ணம்மா, என்ன மன்னிச்சிடு கண்ணம்மா. பிளஸி அம்மா, என்னை காப்பாத்துங்க. பிளஸி அம்மா, என்னை விட சொல்லுங்க. என்னை விடுங்க, என்னை விடுங்க. பிளஸி அம்மா, என்னை காப்பாத்துங்க. ஏன் தெரியுங்களா? நான் ஏன் இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளஸி, இங்க என்ன பண்ற நீ? யார் இவங்களாம்? அத நாங்க சொல்றோம். இவங்க பேசுற காலத்துல பேசல, இப்ப நினைச்சாலும் பேச முடியும். பிளஸி, அறுவடை காலத்துல மௌனமா இருந்தா ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படல, அதனால உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. ஏசுவா? ஹே பிளஸி, நீ கிறிஸ்டின் தானே? ஏசு பத்தி ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னோட தப்பு தான். நான் தான் ஆண்டவரை பத்தி அவளுக்கு தெரிவிக்காம போயிட்டேன். ப்ளீஸ் என்னோட தப்பு தான். நான் இப்போ ஏசப்பா பத்தி அவளுக்கு சொல்லியிருந்தேன்னா அவள் பரலோகத்துக்கு வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்களேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீ இப்போ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது இந்த ஆத்மாவுக்கு கத்தரை பத்தி சொல்லாததான். இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது இந்த ஆத்மாவுக்கு கத்தரை பத்தி சொல்லாததுதான் காரணம். இப்போ நீ உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் என்பது நம்ம தலைமையில விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலன்னா நமக்கு ஐயோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்க கூட வேலை பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுங்க. உங்க சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க. ப்ளீஸ், நான் பண்ற தப்பை நீங்க பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அறிந்தே போவார். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அறிந்தே போவார். சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்து போவார். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்து போவார். ஆம், பணமோ பொருளோ
படிப்போ பதவியோ நம்மை பரலோகம் கொண்டு செல்லாது என்பது நாம் அறிந்த உண்மை. இருப்பினும் சில காரியங்களை கவனிக்க தவறுகிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்று ஊழியர்களாக எழும்பி அல்லது ஊழியர்களை தாங்கி நமக்கு நியமித்த பணியை செய்து முடிப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்ல போறீங்க. பக்கத்துல கை பிடிச்சிட்டீங்களா? எல்லாரும் பிடிச்சிட்டீங்களா? பா பின்னாடி இருக்கிற தம்பி கை பிடிப்பா. அவினாஸ் பிடி. நீங்க பிடிச்சிட்டீங்களா? சரி பிடிச்சிட்டீங்களா? ஓகே பிடிச்சாச்சா? எல்லாரும் கை பிடிச்சாச்சா? யாருன்னா கை பிடிக்காது இருக்கீங்களா? பிடிச்சாச்சா? எல்லாரும் கை பிடிச்சிட்டீங்களா? ஏசப்பாவை நம்பு, இயேசு உனக்கு உதவி செய்வார். ஏசப்பாவை விசுவாசி, இயேசு உனக்கு உதவி செய்வார். ஏசப்பா உனக்கு அப்பாவா இருப்பாரு, அம்மாவா இருப்பாரு, உனக்கு உதவி செய்கிற துணையாளரா இருப்பாரு. அந்த பிரதர் மட்டும் கையை பிடிக்கலையே. உங்களுக்காக மறுபடியும் நாங்க சொல்றோம் பத்தியா? சொல், கை பிடிங்க. கை பிடிச்சிட்டீங்க? கை பிடிங்க. அவங்களுக்கு கை கொடுக்கணும் இல்ல நீங்க. ஏசப்பாவை நம்பு, இயேசு உனக்கு உதவி செய்வாரு. ஏசப்பாவை நம்பு, உன் கண்ணீரை துடைப்பாரு. ஏசப்பாவை நம்பு, உனக்கு அப்பாவா இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உனக்கு உதவி செய்யற துணையாளரா இருக்கிறாரு. அதான் சொல்றாரு ஆண்டவரே. ஆண்டவர் நம்மள நினைச்சதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாதா லைஃப்ல? ஆமே ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, உன் இருதயத்தை உன் மனசு ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு. நீ கவலைப்படாத, உன் விரக்தியான உன் இருதயத்துல இயேசு வையின்னு சொல்றாரு. இயேசுவை வை. ரெண்டாவது என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ண அப்படின்னா பொருத்தனை பண்ணு. பொருத்தனை பண்ணு. கடவுளே எனக்கு இது செஞ்சு நான் அடுத்த வருஷம் நான் சாட்சி சொல்லுன்னு பொருத்தனை பண்ணு. மூணாவது என்ன பண்ணு? தினமும் கடவுளை தேடு. ஆமே. நாலாவது என்ன பண்ணுனா கடவுளை விசுவாசி. கடவுளை என்ன பண்ணு? விசுவாசி. கடவுள் எனக்கு செய்வாரு. எல்லா தெய்வத்தையும் நான் நம்பி பார்த்துட்டேன். இந்த இயேசுவை நம்பி வந்துக்கிற இந்த இயேசு எனக்கு செய்வாருன்னு சொன்னீனா நிச்சயமா உனக்கு செய்வாரு. ஆமே. நம்ம எல்லாம் எழுந்து நின்று வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வாங்க பார்க்கலாம். நம்ம முடிக்க போறோம், புது வருஷத்துல போறோம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவர் கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே எனக்கு புதிய இருதயத்தை தர போறீங்கப்பா. நீங்க புதிய இருதயத்தை தர போறீங்க, புதிய இருதயத்தை தர போறீங்க, புதிய இருதயத்தை தர போறீங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சிதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாக போறீங்களா? எப்படி போறீங்களா? மறுரூபமாக போறீங்க. எபேசியரின் புத்தகத்துல போட்டிருக்குது, பழைய மனுஷன் 2024 உங்கள் வாழ்க்கையில இருந்து முடிஞ்சிச்சு. உன் கவலை, உன் கண்ணீர், உன் அவமானம், ஒரு அவமானம் நம்ம எங்கேயுமே போக முடியாது. அந்த அவமானம், உன் நிந்த எல்லாத்தையும் பழைய வருஷத்துல முடிச்சிட்டு புதிய வருஷத்துல கால் வச்சிருக்கிற நீ, 2025 கால் வச்சிருக்கிற நீ, கர்த்தர் சொல்லுகிறார், உன் மனம் புதிதாகிறது போல நீங்கள் மறுரூபமாக போகிறீர்கள். ஆமென், ஆமென். நீங்க பாருங்க, நம்ம மனசு குறிச்சுதான் கர்த்தர் பழைய வருஷ செய்தியில பேசுறார். நம்ம கல்லான இதயத்தை என்ன பண்ணணும்? நம்ம எடுத்துடணும். அடுத்தது இதயத்துல ஏசப்பாவுக்கு என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். இருதயத்துல உடன்படிக்கை பண்ணணும். இருதயத்துல கீழ்ப்படினோம்லாம் கேட்டோம். இன்னைக்கு கடவுள் உங்க கூட அதை தான் பேசுறாரு. நீங்க மறுரூபம் மாற போறீங்க. அந்த மறுரூபம் உன்னை மட்டும் இல்ல, உன் பக்கத்துல இருக்கிறவங்களையும் ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அது அடுத்தது மட்டும் இல்ல, உன் மூலமாக உன் குடும்பமே ஆசீர்வதி
கொடுக்க போகிறா. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புத்தகத்துல நிறைய முக்கியமான காரியம்லாம் இருக்குது. ஆனா பைபிள்லயே நீங்க முக்கியமா அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய நிருபத்தை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 14 நிருபத்தை அவர் எழுதினாரு. அதுல முக்கியமா ரோமர் 12வது அதிகாரம் பெரிய பெரிய ஸ்பெஷல். அதுல என்ன ஸ்பெஷல்ன்றதான் நீங்க உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எல்லா வேத வல்லுநர்கள்லாம் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோமர் 12வது அதிகாரம் உறவுகளுடைய ஈரேல், உறவுகளுடைய ஒரு ஐக்கியம், உறவுக்கும் தேவனுக்கு ஒரு ஐக்கியத்தை இந்த 12வது அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென் ஆமென். இததான் நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இந்த வசனத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, இந்த வசனத்துக்கு உயிர் இருக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த வசனம் என்ன பண்ணும் அப்படின்னா கடைசி காலத்துல நம்மள சுமக்குமா. நம்ம வாழ்க்கையில யார் நம்ம நினைப்போம் இவங்க என்ன பார்த்துப்பாங்க, அவங்க என்ன பார்த்துப்பாங்க, யார் உன்னை பார்த்துக்கிறாங்களே இல்லையோ, இந்த வசனத்தை படிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வசனம் பாதுகாக்கும். ஆமென். இத படிச்சவனையும் பாதுகாக்கும், படிக்காதவனையும் இந்த வசனம் பாதுகாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். எல்லாம் அந்த பைபிளை கையில எடுத்துக்கிட்டு சொல்ல போறோம் ஏசப்பா கிட்ட. படித்தவரும் சுமப்பா, படிக்காதவரும் சுமப்பா, படித்தவரும் சுமப்பா, உந்தன் வேதம் பேதைகளை ஞானிகளாக்கிடுதே, உந்தன் வசனம் சுமப்பவரை வசனம் சுமந்திடுதே, உந்தன் வேதம் பேதைகளை ஞானிகளாக்கிடுதே, உந்தன் வசனம் சுமப்பவரை உன் வசனம் சுமந்திடுதே, உன் வேதம் என் மன மகிழ்ச்சி, நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். ஏசப்பா, நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இதுல இருக்கிற சத்தியத்தை இங்க உட்கார்ந்து இருக்கிற சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வயசானவங்க, திருமணம் ஆனவங்க, புதுசா வந்திருக்கிற எல்லாரும் கூட பேசுங்கப்பா. இது பேசுகிற வார்த்தை. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. இந்த பாத்தீங்கன்னா கர்த்தர் இந்த வருஷம் ஆண்டவர் எங்க கூட பேசினார். 7 நாள் உபவாசத்தோடு காத்திருக்கும் போது 3 பேருக்கு கர்த்தரது வெளிப்பாடோடு கூட பேசினாரு. உன் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகப்பட போறீங்க. இந்த இந்த ரோமர் 12வது அதிகாரத்துல கர்த்தர் தெளிவா சொல்றாரு, இந்த சபை சேவை ஊழியத்தை செய்ய போகிறது. ஆமென். இந்த 12வது அதிகாரத்தினுடைய காரியமே சேவை ஊழியம். சேவை ஊழியத்தை இந்த சபை வரப்போற நாட்கள்ல செய்ய போகிறது. பாருங்க, பைபிள்ல 3 என்ன பண்ணீங்கன்னா வரங்கள் இருக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா சேவை வரம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்குது 4வது அதிகாரம். எபேசியர் 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது 12:13. என்னன்னு பாத்தீங்கன்னா ஊழிய வரம். சேவை வரம் என்பது ரோமர் 12வது அதிகாரம். எபேசியர் 4வது அதிகாரத்துல ஊழிய வரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவியின் வரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியம் இந்த சபையில நடக்க போகிறது. ஆமென் ஆமென். இன்னைக்கு பாருங்க 3 காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இன்ட்ரோடக்ஷன் தான். மீதி ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு செய்தி நான் கொடுப்பேன். நல்லா கவனிங்க. முதல் வசனம் 2வது வசனம் எதை குறிக்குதுன்னா தேவனுக்கும் உனக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. முதல் வசனம் 2வது வசனம் தேவனுக்கும் உனக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. எழுதிட்டீங்களா? வாசிங்க ஒருத்தங்க இந்த வசனத்தை. இப்ப அப்படி இருக்கு சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. பாருங்க, கடவுள் சொல்றாரு உங்களை பார்த்துட்டு, நீங்க புதுசாகணும். நீங்க எல்லாமே உங்களுக்கு புதுசாகணும். உங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா உங்க ஆவி ஆத்துமா சரீரம் என்ன ஆகனா கடவுள் கிட்ட கொடுக்கணும். ஆமென். உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பலி செலுத்துவீங்க. பலின்னா இப்போ நீங்க புதுசா ரட்சிக்கப்படாத சபைக்கு வந்திருக்கிறீங்க,
பண்ணுவாங்க, நீங்க எப்படி உங்க வீட்டுல நேர்ந்துக்கிட்டு ஆடையோ பாத்தீங்கன்னா அடுத்தது ஆடு பலி செலுத்துவீங்க, அப்புறம் என்ன பலி செலுத்துவீங்க? கோழி. என்ன பண்ணீங்கன்னா ஒரு நேர்ந்துக்கிட்டு அதை செய்வீங்க. நேர்ந்துக்கிட்டு செஞ்சுட்டு அதுல ரத்தம் வரும். அதை வெட்டின உடனே என்ன ஆகும்? ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவோம்? வீட்டை சுத்தி தெளிப்போம், இன்னும் அந்த இடத்த விட்டு செழிப்போம். ஏன் நீங்க ரத்தத்தை ஊத்தி தெளிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் ரத்தத்தை ஊத்துறீங்க? பலி செலுத்தின இப்ப மாடை வெட்டினாலும் ஆடை வெட்டினாலும் கோழி வெட்டினாலும் ரத்தம் வருது. அந்த ரத்தம் வந்துட்டு உடனே நம்ம பலி செலுத்திட்டோம். ஏன் ரத்தத்தை ஊத்துறோம் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? ஏன் அப்படின்னா ரத்தத்துலதான் பாவ மன்னிப்பு இருக்கிறது. ஆமென். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? உங்களுடைய பரிகார தீர்த்துக்காக மிருகத்தை பலி செலுத்துறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா 2000க்கு முன்னாடி இயேசு தான் உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். இங்க கர்த்தர் சொல்றாரு, உங்க சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். போன வருஷம் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வருஷம் உங்க சரீரத்தை, உங்க ஆவி, உங்க ஆத்துமா, சரீரம், இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டிசம்பர்ல கர்த்தர் நம்மளுக்கு ஆவி ஆத்துமா சரீரத்தை குறிச்சு தான் பேசலாம். ஆமென், ஆமென். நம்முடைய பாத்தீங்கன்னா நம்முடைய ஆத்துமாவுல பலன் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எப்படி ஆராதிக்கணும்? புத்தி உள்ள ஆராதனை எது அப்படின்னா நம்ம ஜீவ பலியா கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஆராதனை. நம்ம எல்லாம் சபைக்கு வரோம், கடவுளை கண்ணு முடிவணும், நம்ம சிந்தை எல்லாம் வேற வேற இடத்துக்கு போயிட்டு வரோம். நம்ம இங்கதான் உட்காந்துட்டு இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ வீட்டை சாத்தணுமா, ஐயோ என்ன பண்ண கேஸ் ஆஃப் பண்ணணுமா, இதே மாதிரி நம்ம சிந்தை நம்ம உட்காந்துட்டு ஒரே இடத்துல தான் இருப்போம். நம்ம சிந்தை என்ன பண்ணோம்? முடிச்சூருக்கு போயிட்டு வரோம். எந்தெந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? எறையூருக்கு போயிட்டு வரோம், தாம்பரம் போயிட்டு வரோம், மூலக்கடை போயிட்டு வரோம், பல்லாவரம் போயிட்டு வரோம். அப்படி என்ன பண்ணோம்? ஒவ்வொரு இடத்தையும் போயிட்டு வரோம். ஐயோ நம்ம என்ன பண்றாங்க வீட்டுல, எப்படி நம்ம சிந்தை போயிட்டு வரோம். ஆனா கடவுளை தேடும் போது எப்படி தேடணும்னா முழு உள்ளத்தோடு தேடணும். முழு உள்ளத்தோடு தேடுகிறவனுடைய இருதயத்துல இறைவன் வாசம் பண்ணுவார். ஆமென். அவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா முழு உள்ளத்தோடு உங்களை தேடணும். அதான் இங்க சொல்றாரு, உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றார். ஒரு மனுஷன் என்ன எடுத்துக்கங்களேன், என்னால பரிசுத்தமாக முடியல, என்னால ஆக முடியாது. நான் தினம் பைபிள் படிப்பேன், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஜெபிப்பேன், 3 மணி நேரம் பைபிள் படிப்பேன். என் வேலையே அதுதான். ஆனாலும் என்னால பரிசுத்தமாக முடியாது. எனக்கு ஒரு ஆள் வேணும், அவர் தான் ஆவியானவர். அவர் வந்தால் மட்டும்தான் நான் பரிசுத்தமாக முடியும். அல்லேலூயா. அப்போ நீங்க தினமும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை ஜீவ பலியா உங்ககிட்ட கொடுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை ஜீவ பலியா உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவு வரும். ஆமென், ஆமென். நீ போய் உட்கார்ந்தாவே உன் ஜெபத்தை கடவுள் கேட்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை கடவுள் செய்வார். இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், அப்படியே எனக்கு நடக்குது. எப்ப தெரியுமா நடக்கும்? நம்ம மனசு சுத்தமா இருக்கும்போது எல்லாமே நமக்கு நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுடைய பிரியமான கடவுளுக்கு பிரியமான ஆராதனை எது தெரியுமா? உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரத்தை கடவுளுக்கு கொடுக்கணும். பாருங்க, இந்த உலகத்துல சரீரத்துக்கு மரணம் இருக்குது. இப்ப நான் செத்துட்டேன்னா என்ன ஆகும்? நான் எவ்வளவுதான் நான் என்ன பண்ண, ஒரு 200 பேருக்கு 100 பேருக்கு பாஸ்டமா தான் நான் செத்தாலும் எங்க எடுத்து போய் புதைக்கணும்? மண்ணுல தான் புதைக்கணும். என் வீட்டுல புதைக்க மாட்டாங்க என்ன, புரியுதுங்களா? என் வீட்டுல என்ன புதைக்க மாட்டான். உனக்கு அந்த நிலைமை தான். நீ என்ன பெரிய பெரிய வீடு கட்டியிருந்தாலும் உன்னை உன் வீட்டை புதைக்க மாட்டாங்க. மண்ணுக்கு தான் போகணும். இது சரீரம் மண்ணுக்கு போகும். ஆனா பைபிள்ல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குது, ஆவின்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஆவிக்கு மரணமே இல்லை. செத்த உடனே நம்ம எப்படி சாவறோம்னு தெரியாது. ஆனா செத்த உடனே அந்த செகண்ட்லயே கொடுத்த கடவுள் கிட்ட போயிடும். அது கொடுத்த கடவுள் கிட்ட என்ன போயிடும்? அது போயிடும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த கொடுக்கிற கடவுளுக்கு உன்னை கொடுக்கணும். நீ கொடுத்தினா நீ மறுரூபம் ஆவியா. மறுரூபம் என்பது நீ புதிய மனுஷியா மாறிடுவியா. உன் கவலை, உன் கண்ணீர் எல்லாம் மாறி ஆண்டவர் சொன்னார்ல, உன் அபிஷேகம் பக்கத்துல இருக்கிறவங்களை பற்றி எரியும். தெரு ஃபுல்லா உன் அபிஷேகம் பரவும். உன் வீடு ஃபுல்லா உன் மூலமா ஆசீர்வாதம் வரும். அப்படிப்பட்ட மாறுதலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் சொல்றாரு, தேவனுக்கும் உனக்கு ஒரு உறவு வரும். ஆமென். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? மணிக்கணக்கா பேசுவோம். மணிக்கணக்கா நம்ம பண்ணுவோம், நம்ம பேசுவோம். நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நம்ம மணிக்கணக்கா பேசுவோம். அவங்களுக்கும் நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறதுனால தானே பண்ணுவோம், நம்ம மணிக்கணக்கா பேசுவோம். நம்ம இந்த வருஷத்துல மனுஷங்கிட்ட பேசுறதை விட ஆண்டவர் கூட அதிகமா பேசணும். அல்லேலூயா. ஆண்டவர் கூட அதிகமா பேசணும். ஆண்டவர் அந்த தினமும் பேசணும். காலையில எழுந்து
நீங்க கடவுள் கட்ட வேண்டிட்டு ஜெபம் பண்ணிட்டு நீங்க புது நாளை தொடங்கி பாருங்க. அந்த நாள் போல வேற எந்த நாளும் இராது. வீட்டுல சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, வேலை இருக்குதோ இல்லையோ, ஆனா அந்த நாள் ரொம்ப ஆசீர்வாதமா உனக்கு மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு ஆண்டவருக்கும் உறவு வரணும்னா உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரத்தை கடவுள் கிட்ட கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் நீ என்ன ஆகுவனா மகிமையின் மேகமா மாறி கர்த்தரோடு கூட போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அசைவாடம் பாட்டு பாடலாமா? நல்லா அசைவாடுவீங்க. அல்லேலூயா. புது ஆளுங்களாம் எவ்வளவு அழகா உட்காந்துக்கிறாங்க பாருங்க. அவ்வளவு அழகா கேக்குறேன். உங்களுக்கு எங்கிருந்தான் வருமா அசைவாடுது? ஆமே. இதுல வர நைட் எல்லாம் ஜெபிக்கிறேன். இப்படியா ஜெபிப்பீங்க நைட் எல்லாம்? ஆமே, ஆமே. ஆண்டவர் அன்பு இருந்தா நைட்டு பகல நமக்கு தெரியவே தெரியாது. ஆமே, ஆமே. ஆண்டவர் தான் கேட்கணும். ஆண்டவரே உங்களுடைய மறுரூபத்தை நான் காண வேண்டும். ஆமே. அந்த பாட்டு பாடலாமா? மறுரூபமாக்கிடுவோம் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடுவோம் மகிமையின் மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் மாற்றுமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் மேகமாய் அவர் கடந்து வருவார். ஆமென், ஆமென். அடுத்தபடியாக முதல் வசனம், இரண்டாவது வசனம், உனக்கு ஆண்டவருக்கு என்ன வரணும்? உறவு வரும். சரி, நம்ம இப்ப கை பிடிச்சு சொல்ல போறோம். கை பிடிங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிற கை பிடிங்க, புடிங்க. நைட் எல்லாம் புது வருஷத்துல நைட் எல்லாம் கண்ணு மூச்சுனா என்ன வரும்? உனக்கு புண்ணியம் வரும். அதனால கண்ணு மூடி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டீ வேணுமா? டீ ரெடியா இருக்குது. உங்களுக்கு டீ யாருன்னா தூக்கம் வந்தா டீ கேட்கலாம். கை தூக்குனீங்கன்னா சத்தம் போடாத என்னை பார்த்து கை தூக்குங்க. நான் அப்படி கை காட்டிடுவேன். நம்ம தம்பி எடுத்துன்னு வந்து கொடுத்துருவானுங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே உன்னை, ஆண்டவருக்கு உன்னை கொடு, உன்னை மறுரூபமாக்குவா, உனக்கு அவருக்கு நல்ல உறவு வரும். சொல்லிட்டீங்களா? ஆண்டவருக்கு உன்னை கொடு, மறுரூபமாக்குவா, உனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு கிடைக்கும். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், அந்த உறவுக்கு ஈடே கிடையாது. ஆமே. நம்ம பாடல உங்க அன்புக்கு ஈடா நான் என்ன தருவேன்பா? எதுவுமே தர முடியாது கடவுள் அன்புக்கு ஈடா. ஆமே, ஆமே. அடுத்தது 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் எழுதிக்கங்க. 16 வரைக்கும் சபைக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. 3லிருந்து 16 வரைக்கும். சபைக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. அக்கா நீங்க வாசிங்க, சத்தமா வாசிங்க, ஒரு வசனமா வாசிங்க. வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெரிந்த எண்ணமுள்ளவனா என்ன வேண்டும். என்ன வேண்டும்? போதுங்க, போதுங்க. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது சபைக்கும் தேவனுக்கும். சபை யாரு? நான் தான் சபை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் சபை. ஆமென். இந்த சபையில தான் கடவுள் வாசம் பண்ண விரும்புறார். பாருங்க, பைபிள்ல போட்டிருக்கிறது வானம் அவருடைய சிங்காசனமா, பூமி அவருடைய பாதப்படியா. இந்த ஆலையெல்லாம் ஏமாத்திரம். மிஞ்சி போனா எவ்வளவு பேர் உட்கார்ந்துருப்போம்? நம்ம 200 பேர் மேலதான் இங்க உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நாங்க பண்ணி 200 வாங்கி வந்தோம், எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல. அப்பனா 200க்கு மேலதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க. அப்போ 200 பேரே இந்த ஆலயம் பத்தல. அவர் வான சிங்காசனம், பூமி பாதப்படி அவருடைய ஆலயம். அவர் பாருங்க, எல்லா வீட்டு இடத்தையும் விட்டுட்டு உன் சின்ன இதயத்துல வர்றதுக்கு விரும்புறாரு. உன் சின்ன இதயத்துல வர்றதுக்கு அவர் என்ன பண்றாரு? விரும்புறாரு. இங்க சொல்லப்பட்டது சபைக்கும் உனக்கும் தேவனுக்குள்ள உறவு. எங்க சபையில குழந்தைங்க கூட போவாது. இப்ப எங்க பேரன் மட்டும் தான் சுத்திட்டு இருக்கிறான் சபையில. அவர் புதுசா வந்துற குழந்தைங்க கூட எது போவாது இந்த சபையில. சரி, புதுசா வந்ததுனால அவர் எதுவுமே நான் கண்டுக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. என்னன்னா தேவனுக்கும் நமக்கும் உறவு குறிச்சு பார்த்தோம். அது நம்ம தனிப்பட்ட லைஃப். நமக்கும் ஆண்டவர்
ஆண்டவருக்கு ஒரு உறவு, ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்தா அவரோடு கூட நீ போயிடுவேன். இப்ப சபைக்கும் தேவனுக்கு உள்ள உறவு. சபை என்பது நம்ம ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, ஒரு சபை கூட்டம் நடக்குது. ஒரு சபை என்பது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திலே கர்த்தர் ஒரு என்ன பண்றாரு, ஒரு உறவை எதிர்பார்க்கிறார். என்ன உறவுன்னு பாத்தீங்கன்னா, முதல் வசனம் அவங்க படிச்சாங்க, தேவன் உனக்கு என்ன கொடுத்துக்கிறாரு அதை சரியா செய். ஆமென் ஆமென். சரியா செய்யணும். தேவன் உங்ககிட்ட என்ன கொடுத்துக்கிறார் அதை நீ சரியா செய். விசுவாசியா? விசுவாசி எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்ளணும். ஆமென் ஆமென். விசுவாசியா? தினமும் ஜெபிக்கணும். ஆமென். விசுவாசியா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமென். ஆண்டவர் தெளிவா உங்க கூட பேசுறாரு. தேவனுக்கும் உனக்கும் உள்ள உறவு தனிப்பட்ட லைஃப். உன்னுடைய ஆவி, உன்னுடைய உனக்கு அவருக்குள்ள பர்சனல். இப்ப சொல்ற சபை என்பது பொதுவான ஜனங்கள். அவருக்கு ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துறாலும் அந்த பொறுப்பை கரெக்டா செய். அடுத்த வசனம் வாசிக்க. நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். போறங்க இங்க பாருங்க. இப்போ நம்ம உடம்புல தலையை விட்டுறோம். தலைதான் கிறிஸ்து. நம்ம ஆனா கண்ணு கண்ணெல்லாம் நம்ம தான். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம உடம்புல என்னென்ன உறுப்பு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கைக்கு போயிட்டீங்க. கண்ணுல யார் சொல்லுவா சொல்லுங்க. பல்லு சொல்லிட்டீங்களா? இவனுங்களே சொல்லிடுறானுங்க. பாருங்க, நம்ம நல்லா கவனிங்க. இப்ப கவனிக்கல. இப்போ நம்ம சரீரத்துல நிறைய உறுப்பு இருக்குது. கண்ணு இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, இருதயம் இருக்குது, அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாம் ஒரே வேலை செய்யுதா? செய்யாது. என்ன பண்ணும்? கண் என்ன பண்ணும்? அது வேலையை செய்யும். கை என்ன பண்ணும்? அது வேலை. எல்லாம் ஒரு ஒரு வேலையை செய்யற மாதிரி சபையில எல்லாரும் என்ன பண்ணது? ஒரே காரியத்தை செய்யக்கூடாது. அவனவனுக்கு கொடுத்த ஊழியத்தை சரியாய் செய்து முடிக்க வேண்டும். உங்ககிட்ட கொடுத்த ஊழியத்தை பெஸ்டா செய்யணும். ஆமென். ஒஸ்டா மட்டும் என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. சின்ன ஊழியமா எனக்கு அடிக்கடி நான் நினைப்பேன், ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்தை எடுத்துக்கன்னு வச்சுங்களேன். இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை, உங்களுக்கு சண்டே கிளாஸ் ஊழியனா யார் ஞாபகம் வரும்? மிஷனரில யார் ஞாபகம் வரும்? வில்லியம் கேரி. அடுத்தது டிஎல் மூடி. டிஎல் மூடி ஞாபகம். அவரு சண்டே கிளாஸ் மூலமா லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்திக்கிறார். சண்டே கிளாஸ் ஊழியம் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். சண்டே கிளாஸ் ஊழியமா லட்சக்கணக்கான ஊழியத்தை டிஎல் மூடி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம கிட்ட கொடுத்த ஊழியத்தை பெஸ்டா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அது எதுவா இருக்கட்டும். இப்போ உங்ககிட்ட ஜெப ஊழியத்தை கொடுக்குறேன்னு வச்சுக்க, அந்த ஜெபத்தை அடுத்த நிலைக்கு நீ கொண்டு போகணும். ஒரே நிலையில இருந்து உங்ககிட்ட ஒரு 10 பேர் நம்ம சர்ச்சுக்கு வராங்கன்னு வச்சுக்க, நீ பண்ற ஜெபத்துல 4 பேர் வரவளுக்கு ஆயிக்க கூடாது. அது என்ன பண்ணணும்? 20 ஆக்கணும். இனப்பெருக்கம் செய்யணும். எதுல இனப்பெருக்கம் செய்யணும்? ஊழியத்துல இனப்பெருக்கம் செய்யணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆடுலாம் என்ன பண்ணும்? குட்டி பொண்ணு. யாரெல்லாம் இன்னைக்கு புதுசா ஆளுங்களை கூட்டு வந்திருக்கிறீங்க? ஜெகன் பிரதர் கூட்டு வந்துக்கிறாரு. அதனால பல்லைகள்லாம் கைத்து மூலக்கலையில இருந்து நிறைய பேர் வந்திருக்கேன். புதுசா யாரெல்லாம் கூட்டு வந்தீங்க நீங்க? நான் உங்களை என்ன சொன்னேன்? நீங்க குட்டி பொண்ணுன்னு சொன்னா இல்லையா? நான் கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா எங்க அக்காங்க 4 பேரும் இந்த சபையில கூட்டு வந்து வச்சிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. 4 பேரையும் கூட்டு வர ஒரே ஜெபம். ஆண்டவரே எப்படியாவது அவங்க வந்தா, எனக்கு தெரியும் இதுல கால் வச்சுட்டு போனா எப்படியாவது கடவுள் ரட்சிப்பா. ஆமென். ரட்சிப்பு கடவுள் உரியது. ஆமென் ஆமென். நீங்க யாரெல்லாம் கூட்டு வந்திருக்கிறீங்க? உமா கூட்டு வந்துட்டீங்களா? சரி, சந்தோஷம் சந்தோஷம். அடுத்த வாரத்துல ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு குட்டியை கூட்டிட்டு வரீங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. குட்டியை கூட்டு வந்தா சின்ன குழந்தைய கூட்டு வந்துட்டு போறீங்க. நீங்க ஒரு ஆத்மா என்ன பண்ணும்? சபைக்கு கட்டாயம் கொண்டு வரணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்த ஊழியத்தை பெஸ்டா செய்யணும். எப்படி செய்யணும்? பெஸ்டா செய்யணும். ஒரு அவய கண்ணு வந்து எல்லா வேலையும் செய்ய முடியாது. இருதயத்து வேலையை கண்ணு செய்ய முடியாது. கண்ணு வேலையை இருதயம் செய்ய முடியாது. உனக்கு என்ன கொடுத்தார? பாட்டு ஊழியம் கொடுத்தார, பாட்டை பெஸ்டா செய். அதை விட்டு நான் பிரசங்கம் பண்ணுவேன்னு பண்ணக்கூடாது. ஆமென் ஆமென். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ண சொன்னா நீங்க பண்ண மாட்டீங்கன்னு வச்சுங்களா? சொல்ற ஒரு எடுத்துக்காட்டு. பாட்டு ஊழியம் கொடுத்தா அந்த பாட்டு என்ன பண்ண நம்ம பெஸ்டா செய்யணும். இல்லையா ஜெப ஊழியம் கொடுக்குறாங்க, அந்த ஜெபத்தை பெஸ்டா. விசாரிப்பு உங்ககிட்ட ஊழியம் கொடுக்குறாங்க, அந்த ஊழியத்தை பெஸ்டா செய்யணும். அந்த அக்கா மாதிரி யாரும் விசாரிக்க முடியாது. அந்த அண்ணன் மாதிரி யாரும் விசாரிக்க முடியாது. அவர் பெஸ்டா விசாரிப்பா. அவரு விசாரிச்சாவே அவங்க எனக்கு பேசினாவே அவ்வளவு என் மேல அப்படி ஒரு கரிசனை அன்பை நான் பாக்குறேன்ற அளவுக்கு நீங்க ஊழியம் செய்யணும். இந்த வருஷம் கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார், சேவை ஊழியத்தை செய்யணும் நீ. ஆமென் ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா 8:9 வாசிங்கக்கா. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்கிறது. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை
நீங்க? இந்த வருஷம் 2025ல கர்த்தர் சபையை நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பேசுறாரு. ஆமென். யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது இந்த வருஷம்? நீங்க இப்படி வாங்க கூடாது. என்ன பண்ணணும்? நீங்க இப்படி கொடுக்கணும். ஆமென். ஆமென். பக்கத்துல இருக்கிற கழிவு பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்டயும் வாங்காத, நீ கொடு, உங்ககிட்ட இருக்கிறத கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீர்மானம் கட்டாயம் இந்த முடிச்சிட்டு சபை எடுக்கணும். ஆண்டவரே, நான் கொடுக்கிறவனா மாறணும், கொடுக்கிறவனா மாறணும், வாங்குறவனா மட்டும் மாறக்கூடாது. ஆமே. நம்மள கொடுக்கிறவனா கடவுள் வைக்கணும். ஆமே. யாருக்கிட்ட கையேந்த கூடாது. ஆமே. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கிட்ட கையேந்தவே கூடாது. ஆண்டவரே, நான் கொடுக்கிறவனா மட்டும் தான் இருக்கணும். ஆமே. இந்த வரைக்கும் கடவுள் என்ன அப்படிதான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள கொடுக்கிறவனா நம்ம மாறணும். ஆண்டவர் கொடுக்கிறோம் நம்மள மாத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால கொடுக்கிற குணம் நமக்கு இருக்கணும். கொடுக்கிற குணம் வந்து எப்படி தெரியுமானா, கிணறு தண்ணி பாரியம் அது என்ன பண்ண, கிணத்து தண்ணி என்ன இருக்கும்? என்ன அவன் கிணத்து தண்ணி சொர்ந்துகிட்டே இருக்கும், சொர்ந்துகிட்டே இருக்கும். கொடுக்கிறவனுடைய கை சொர்ந்துகிட்டே இருக்கும். அவன் கை வீணா போகவே போகாது. அவன் கையில கர்த்தர் பணத்தை கொடுத்துட்டே இருப்பாரு. கர்த்தர் அதான் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு. அழகா தெளிவா பேசுறாரு. இறக்கம் இருக்கணும் உனக்கு. அடுத்தது சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்னா அன்பு செலுத்தணுமா. என்ன பண்ணுமா? அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 9:10 எப்படிப்பட்ட அன்புனா மாயமற்ற அன்பு செலுத்தணுமா. இந்த வருஷம் கடவுள் உங்களை பார்த்து தெளிவா சொல்றாரு, சபையில என்ன இருக்கணுமா? அன்பு இருக்கணும். மாயம் இல்லாத அன்பு இருக்கணும். இந்த அன்புன்னா என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, அன்புனா பக்கத்து வீட்டுல இருக்கிற அன்புனா யாரா சொல்லிட்டு போறீங்க. அன்பு அப்படின்னான்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு கொடுக்கணும். இப்போ நான்லாம் வந்து ஒருத்தங்க என் சொந்தக்காருக்கு மொழி வைக்கிறேன்னா அடுத்தது எனக்கு வைப்பாங்கன்னு தான் வைக்கிறோம். அப்படித்தானே நீங்களாம் வைக்கிறீங்க? வைக்க மாட்டீங்களா? அவ்வளவு நல்லவங்களா நீங்க? சந்தோஷம், சந்தோஷம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பயுமே நம்ம ஒரு இப்போ ஒருத்தவங்களுக்கு வச்சுக்கிறோன்னு வச்சுக்க, ஒரு சிலர்லாம் போயிட்டு நான் இவளை வச்சுனேன் ஏன் எனக்கு வைக்கலன்னு கேட்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அது நடந்தது. ஏன் வைக்கலன்னு ஒரு பெரிய சண்டை. அது வேற போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு அந்த சண்டை. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வைக்கிறோம்னா அவங்க நம்மளுக்கு வைப்பாங்கன்னு வைக்கணும். ஆனா இங்க பைபிள்ல ஒண்ணு சொல்லியிருக்குது, நீ காட்டுகிற அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு காட்டு. நான் ஒருத்தவங்களை விசாரிச்சுட்டேன், என்னை விசாரிக்கணும்னு நீ நினைக்கவே கூடாது. உன் ஆண்டவர் செய்ய சொன்னா சேவை ஊழிய செய். உன்னை விசாரிக்கிறாங்களா விசாரிக்கலையா, உலகத்திலே கடவுள் நம்மளை விசாரிச்சா போதும். ஆமே. இந்த கடவுள் கூட உறவா இருக்கிறவங்க மத்தவங்க விசாரிக்கலன்னு கவலையே பட மாட்டாங்க. ஆமே. எனக்கு கேட்கல, எனக்கு இடுப்பு வலிச்சது கேட்கல, எனக்கு கை வலிச்சது கேட்கல, கால் வலிச்சதுல கேட்க யார் தெரியுமா? பின்மாற்றத்துல தேவை உறவு இல்லாம மனுஷ உறவுக்காக ஏங்குறாங்க பாரு, அவங்க தான் இதை கேட்பாங்க. ஆண்டவருக்கு அவங்களுக்கு உறவுக்கிறவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. கடவுள் என்ன விசாரிக்கிறாரு, அவர் விசாரிச்சா எனக்கு போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆமே. விசாரிக்கலன்னு எத்தனை சபையில இருக்கு, எத்தனை பேர் போயிட்டாங்க தெரியுமா? ஆமே. அப்படி விசாரிக்கணும் 24 நாள் நான் தூங்காத உங்களை விசாரிக்க தான் என் வேலையா இருக்கும். ஏற்கனவே நான் வேற ரொம்ப ஜபம் ஜபம் சொல்லிட்டு என்ன ஒரே கம்ப்ளைண்ட் எங்க வீட்டுல. அதனால உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறான், அவர் உங்களை விசாரிப்பார். இப்ப நீங்க என்ன பண்ண, சுயநலம் இல்லாத அன்பு செலுத்தணும். எனக்கு கொடுக்குறாங்களே இல்லையா, ஏழைக்கா நான் கொடுக்குறேன், என்கிட்ட இருக்குது நான் கொடுக்குறேன். ஆமே. என்னை விசாரிக்கிறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் விசாரிப்பேன். ஏன்னா என் ஆண்டவர் அந்த குணத்தை எனக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லி விசாரிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த நல்ல குணத்தை மாத்தவே கூடாது. ஆமே. ஆமே. நம்மளுக்கு பேசிக்கா கடவுள் நல்ல குணத்தை கொடுத்திருப்பார். ஒரு சிலர்லாம் அழுதா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு சிலர்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம ஏதாவது உதவி செய்வோம். நம்ம ஏமாந்து போயிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க. அப்போ ஒரு முடிவு எடுப்போம், யாருக்கும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா அவங்களுக்காக உன்னை நல்ல குணத்தை மாத்திக்க கூடாது. உன்னை பிடிச்சி படால் அடிச்சு உன்னை அந்த குணத்தை மாத்திக்கனா கூட யாருக்காக அந்த நல்ல குணத்தை நீங்க மாத்திக்கவே கூடாது. கர்த்தர் கொடுத்த நல்ல குணம் அது, அது யாருக்காக என்ன பண்ணக்கூடாது, மாத்திக்க கூடாது. ஆமே. அதான் ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. அடுத்தது 10ல இருந்து 12 வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, அசதியாயிராத, ஜாக்கிரதையாயிரு, ஆவியில அனலாயிரு, கர்த்தருக்கு ஊழியம் செய், நம்பிக்கையில சந்தோஷமாயிரு, உபத்திரத்துல பொறுமையாரு, ஜெபத்துல என்ன பண்ணு, உறுதியா தடுத்துரு. ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. 2025ல சோம்பேறியா இராத. எப்படி இராத? சோம்பேறியா இருந்தீங்கன்னு வச்சுக்கலேன். ஏன்னா 7 மத்தியானம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உங்க வீட்டுல என்ன தெரியுமா வந்து படுத்திருக்கோம், தரித்திரம் வந்து படுத்திருக்கோம். தரித்திரம் தரித்திரம் சொன்னதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தரித்திரம் வந்து உங்க வீட்டாண்ட படுத்துக்கும். அதை படுத்துக்கிட்டு அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தண்ணி வச்சு மூஞ்ச கழுவாங்க. ஏன்னா வெறும் தூங்கு மூஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்லி கழுவாங்க. நல்லா பாருங்க, 24 மணி நேரம் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருந்தா நம்ம வீட்டுல என்ன படுத்துக்கோன்னா தரித்திரம் வந்து படுத்துக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அசதியா மட்டும் இராத, கடவுள் உனக்கு சேவை ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறார் இந்த வருஷம். அசதியா இராத, ஜாக்கிரதையா இரு, கர்த்தருக்கு ஊழியம் செய். யாருக்கு ஊழியம் செய்? கர்த்தருக்கு ஊழியம் செய், வேலை செய் கர்த்தருக்காக. கர்த்தர் சொல்றாரு,
உன் வாழ்க்கையில என்ன உபத்திரம் போராட்டம் வந்தாலும் நம்பிக்கை மட்டும் விட்டுடாது. ஆமே, நம்பிக்கை மட்டும் விட்டத கடவுள் மேல சாகுற வரைக்கும் நம்பணும். ஆமே, நம்பிக்கொண்டே இருப்பேன் பாடுற மாதிரி சாகுற வரைக்கும் என்ன பண்ணும்? கடவுளை நம்பிக்கிட்டே இருக்க. நான் எனக்கு செய்வார், அவர் எனக்கு செய்வார். நீங்க பாருங்க, இந்த பைபிள்ல இயேசு 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். அவரு லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வியாதியை குணமாக்கினார், தரித்ததை குணமாக்கினார். இயேசு கிட்ட வந்த ஒருத்தவங்க வாழ்க்கை கூட மாறாம போனதே இல்லை, எல்லாருக்கும் மாறிச்சு. இன்னைக்கு இயேசு சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற உன் வாழ்க்கை மாறும், ஆண்டவர் மாத்துவார். அப்போ சோம்பேறியா மட்டும் இருக்க கூடாது. காலையில எழுந்து என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும். காலையில இருந்து ஜெபிக்கிறவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், எனக்கு என்ன, எனக்கு வீடு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, உங்க புருஷனுக்கு நல்ல வேலை இருக்கலாம், நல்ல பணம் இருக்குது, வாடகை பைசா வருது, என்ன பண்ணா எனக்கு வருமானம் வருது, எனக்கு இது இருக்குது அது இருக்குது, எனக்கு ஜெபம் தேவையில்லை அப்படின்னு இருக்கலாம். இதெல்லாம் நம்ம விட்டு கடந்து போக வேண்டியது. இதெல்லாம் ஒரு நாள் போயிடும் நம்மளை விட்டு. நம்ம விட்டு போகாத ஒண்ணு தேவ உறவு மட்டும்தான். ஜெபம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, சோம்பேறியா இல்லாத காலையில இருந்து ஜெபி. ஜெபிக்கணுமா? எப்படி? நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்வார்னு சந்தோஷம் இருக்கணும். மனுஷனை நம்ப கூடாது, கடவுளை நம்பணும். அடுத்தது நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். அடுத்தது உபத்திரவத்துல பொறுமையா இருக்கு. ஒரு சிலர்லாம் என்னால பொறுக்கவே முடியாது, இதுக்கு மேல இந்த வருஷம் தெளிவா பேசுறாரு, நீ பொறுத்துதான் ஆகணும், ஏன்னா உனக்கு உபத்திரம் வரும். ஆமே, ஆமே. என்னால பொறுக்க முடியாதுன்னா எங்க போய் படுத்துக்கணும்? சுடுகாட்டுல தான் படுத்துக்கணும். அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். உபத்திரத்துல என்ன பண்ண? பொறுமை. எனக்கு கடவுள் செய்வார், கடவுள் செய்வார். ஜெபத்திலே தரித்திரு, தரித்திரு என்று கர்த்தர் சொல்றாரு. சோம்பேறியா இருக்க கூடாது. தினமும் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ சோதர பலியை சொல்லிடணும். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ பைபிளை படிச்சணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஜெபத்தை பண்ணிடணும். கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமத்தை மகிமைக்கென்று நீங்கள் வாழ வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு குறைவிட ஊழியம் செய், உபசரிக்க நாடுங்கள். நல்லா கவனிங்க. இந்த வருஷம் எல்லாரும் நீங்க தீர்மானம் எடுக்க போறீங்க. டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், கட்டாயம் முடிச்சிடுவேன். என்ன பண்ணுங்கன்னா, இன்னைக்கு ஒரு நீதிமொழியில படிச்சு முடிச்சிடுங்க. முடிச்சிட்டு தூங்கிட்டு பண்ணுவியோ, நீ தூங்காம பண்ணுவியோ, ஏன்னா சோம்பேறியாதுன்னு வேற சொல்லிட்டேன். போனவனே ஜபம் தான், அந்த அனலோடு நீங்க போகணும். போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு இந்த அதிகாரத்தை படிச்சுட்டு ஏசப்பான ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டு சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு போயிட்டு உங்க கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு உண்டியல் வாங்கிட்டு வந்துட்டு நிறைய மிஷனரியை இந்த சபை தாங்க வேண்டும். ஆமே. எத்தனை ஒரு மிஷனரியுடைய சாட்சி கேட்டேன். கஞ்சிக்கு கூட வழி இல்லைங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அப்படிலாம் ஊழியம் செய்யறாங்க. அப்ப கூட ஓடி ஓடி ஊழியம் செய்யறாங்க. ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை கேட்டேன். கிட்னியை வித்துட்டு ஊழியம் செய்யறாரு, கிட்னியை வித்துட்டு ஊழியம் செய்யறாரு. இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரே அழ. நம்மளாம் எவ்வளவோ இருந்தோம், கடவுளுக்காக எதுவும் செய்யல. நம்ம சொல்ல போறோம், நான் மிஷனரியை தாங்கணும். உங்க வீட்டுல போயிட்டு உங்க அம்மாவை தொந்தரவு பண்ணுவியோ, இல்ல நீ அழுவியோ, நீ என்ன பண்ணுவியோ, உண்டியல் கட்டாயம் வாங்கி எல்லாரும் வச்சிருந்து ஊழியக்கார தாங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போடணும். திக்கற்ற பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும், உதவி செய்யணும். எத்தனையோ பிள்ளைங்க அநாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, அநாத பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளைய பார்த்தேன் போந்தூர்ல, அவங்க அம்மாவை அவங்க அப்பாவே வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தலைக்கறி வச்சு கொண்டுட்டு இருக்கிறாரு. அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்குது, பொம்பளை பிள்ளை ரொம்ப அழகா இருக்குது. கேட்டு அது உடைய ட்ரெஸ்ஸும் அது கோலமும் என்னன்னு கேட்டா அதுக்கு யாரும் இல்லை, ஒரு அம்மா எடுத்து வளர்க்குறாங்க. எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது. சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா நான் தூக்கின்னு வந்துருப்பேன். இப்ப அதுக்கு தெரியும் எல்லா புத்தியும். அப்புறம் நான் அம்மா இல்லைன்னு அதுக்கு தெரியாதுரும். பாருங்க, எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. என்னால அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதோ எதுவோ சொல்லிட்டு வந்தேன். அந்த பிள்ளைய படிப்பு செலவு வரைக்கும் எங்க சபை நாங்க அவங்க ஹெல்ப் பண்றோம், நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு. நம்ம திக்கற்ற பிள்ளைகளுக்கு கட்டாயம் உதவி செய்யணும். கர்த்தர் சேவை ஊழியத்தை இந்த சபையில எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். கட்டாயம் ஆண்டவர் செய்ய கொடுக்க போகிறார். அதனால இந்த ஊழியத்தை நீங்க கட்டாயம் செய்யணும். ஆமே, ஆமே, ஆமே. அடுத்தது 14வது வசனம், 16வது வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். வேற்றுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். போதுங்க. இங்க 14ல இருந்து 16 வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணுமா. ஆமே, ஆமே, ஆமே. எப்படி நீங்க நேசிக்கணுமா? உன்னை நேசிக்கிறது போல மத்தவங்களை என்ன பண்ணுமா நேசிக்கணும். பக்கத்துல இருக்கிற கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நேசிக்கிறது போல மத்தவங்களே நேசிங்க.
இருக்குது. ரோமர் புத்தகத்துல 12வது அதிகாரத்துல கடவுள் தெளிவா சொல்றாரு, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இதெல்லாம் நம்ம கிட்ட. ஆண்டவர் இந்த 3வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீ என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட கொடுத்த ஊழியத்தை பொறுப்பா செய்யணும். உங்ககிட்ட என்ன ஊழியம் கொடுத்தாலும் பொறுப்பா செய்யணும். அடுத்தது என்னவா இருக்கணும்னா, அன்பு செலுத்தணும். சோம்பேறியா இருக்க கூடாது, தினமும் காலையில இருந்து ஜெபிக்கணும். அடுத்தது ஊழியக்காரனை தாங்கணும். நம்ம சபையில யாருன்னா ஏழை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம உதவி செய்யணும். வெளியில யாராவது கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யணும். அதெல்லாம் சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசின்றார். சபை எப்படி மாறப்போதா? சபைக்கும் தேவனுக்குள்ள உறவு. இந்த ஊழியத்தை நீங்க செஞ்சா மத்தவங்களை ஒரு எதிர்பார்ப்பில்லாத அன்பு நீங்க காட்டினீங்கன்னா கடைசி கால எழுப்புதல் இந்த அக்கினி ஜெப வீட்டுல கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென், ஆமென். நம்முடைய எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா 5 விதமான ஊழியத்தை சபையில கர்த்தர் கொடுக்க போறேன்னு பேசியிருக்காங்க. அந்த ஊழியத்தை அவங்கவுங்க சரியா செஞ்சா போதும். ஆண்டவர் உங்களை உண்மையா சொல்ற, கடைசி கால எழுப்புதலும் நம்முடைய சபையை பங்கு பெற கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம சபையை கர்த்தர் பங்கு பெற உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு பாடல் நம்முடைய சபை எப்படி மாற போகுதுன்றதை நான் பாடுறேன், நீங்க உணர்ந்து பாடுங்க. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். புலவர்கள் புலவிய தீர்க்க தரிசனம் அனுதினமும் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். புலவர்கள் புலவிய தீர்க்க தரிசனம் அனுதினமும் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணுமே. குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணுமே.
மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, முதல்ல தேவனுக்கும் உனக்குள்ள உறவு, ரெண்டாவது சபைக்கும் உனக்கு உள்ள உறவு. சபையில நீங்க கடவுள் உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரோ அதை செய்யணும். விசுவாசினா விசுவாசியாயிரு, உடன் ஊழியர்னா உடன் ஊழியராயிரு, பாட்டு பாடுறியா பாட்டு பாடு, சபை தொடங்குறியா சபை ஊழியத்தை சரியா செய். நீ எந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த ஊழியத்தை பெஸ்டா நீ செய். அதான் கடவுள் உங்க கூட பேசியிருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது காரியம், பகஞ்சனுக்கும் உனக்கும் உள்ள உறவு. பகஞ்சனுக்கும் உனக்கும் உள்ள உறவு. பகஞ்சனுக்கு எனக்கு எதுக்கு உறவுன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க, அப்படிதான் நினைக்கிறீங்க. அல்லேலூயா. 17வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும். 17வது வசனம் வாசிங்கக்கா. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். போதுங்க. பாருங்க, கடவுள் சொல்றாரு இன்னைக்கு யாருக்குமே நீங்க தீமை செய்யக்கூடாதாம். நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், நம்ம எனக்கு என்ன செய்யறாங்களோ அதான் நான் காட்டுவேன், அவங்க என்ன முகத்தை என்கிட்ட காட்டுறாங்களோ அந்த முகத்தை தான் அவங்களுக்கு காட்டுவேன்னு சொல்றானா. பைபிள் சொல்லி தருது, ஒரு கன்னத்துல ஒன்னு அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டின்னு கத்து கொடுக்கிறார். ஆமே ஆமே. இந்த தெய்வம் பழி வாங்குற தெய்வம் அல்ல, மன்னிக்கிற தெய்வம். எப்படிப்பட்ட பாவியானாலும் இயேசு மன்னிப்பார். உன்னை இயேசு இந்த ராத்திரி வேளையிலே மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே. அன்றர் சொல்றாரு, தீமை செய்யறவனுக்கு தீமை செய்யாத. அன்றர் சொல்றாரு, யோக்கியமானதை செய். ஏன்னா உன் மனசுல என்ன கடவுள் மனசாட்சிக்கு பிரகாரமா, கடவுள் மனசுக்குள்ள இருக்கிறதுனால மனசாட்சி பிரகாரமா செய். பைபிள்ல பாத்தீங்கன்னா யோசேப்பு என்ற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். யோசேப்பு என்ற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். அவன் அவங்க அண்ணன் எல்லாம் அவனை குழியில தூக்கி போட்டுட்டாங்க. அவன் அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போ, சுனில் தூக்கிட்டு போ. அவங்க அண்ணெல்லாம் வந்து குழியில தூக்கி போட்டுட்டாங்க. தூக்கி போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அவங்க அண்ணெல்லாம் ஒரு நாள் கஷ்டப்படும் போது பஞ்சம் வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணன் எல்லாம் போயிட்டு அவங்க தம்பி கிட்ட நிக்கிறாங்க. அப்ப அவன் தம்பி நம்மளை கொண்டு போட்டுடுவானு நினைச்ச போது ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லப்படுது, நீங்களோ தீமை செய்ய எனக்கு நினைத்தீர்கள், கர்த்தர் அதை வெகுவா எனக்கு நன்மையா மாற்றி கொடுத்தார். நீங்க தீமை செய்யாம உங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா கடவுள் என்ன பண்ணுவார்னா உங்களை நல்ல விதமா ஆசீர்வதிப்பார். ஆமே. யாருக்கும் கெட்டதை செய்யவே கூடாது. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ நான் அப்படி அப்படி பேசவே கூடாது. நம்ம ஆமே. தேவ பிள்ளைங்க மறுரூபம் ஆகுறவங்க அப்படி பேசவே மாட்டாங்க. ஆமே. மறுரூபம் ஆகுறவன் தேவனுக்கு அவனுக்கு ஒரு உறவு வரும், சபைக்கு அவனுக்கு ஒரு உறவு வரும். மறுரூபம் ஆகுறவன் என்ன பண்ணுவானா பகைவனை நேசிப்பான். ஆமே. அடுத்த வசனம் 18வது வசனம், எல்லா மனுஷனோட கூட சமாதானமா இருங்க. எல்லா மனுஷன் கூட நீங்க சமாதானம், யாரு கூட பேசாம இருக்கவே கூடாது. ஆமே. ஒரு சிலர்லாம் ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஒரே வீட்டுல இருந்து புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி பேச மாட்டாங்க, ஒரே வீட்டுல இருந்து பேச மாட்டாங்க, ஒரே வீட்டுல இருப்பாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. அது எப்படிதான் இருக்க முடியும்னு தெரியல எனக்கு. நம்ம எல்லாரும் கூட சமாதானம், பக்கத்து வீட்டு கூட சமாதானமா இருக்கணும், எதிர் வீட்டோட சமாதானமா இருக்கணும், சபையில சமாதானமா இருக்கணும். சபையில நீங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் கூட பேசுவீங்களா? நீங்க எல்லாரும் கூட பேசணும். பேசிட்டு திருவிருந்து எடுத்தாதான் அது ஆசீர்வாதம் உனக்கு. ஆமே. நல்ல புடவை கட்டிட்டு வந்து திருவிருந்து எடுக்கிறது ஆசீர்வாதம் இல்ல, மனம் மாறும்போது தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா அல்லேலூயா. யார் மேலாம் உனக்கு கசப்பு இருந்தா அறிக்கை செஞ்சுட்டு போய் கை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், சமாதானம்னு சொல்லணும். திருவிருந்து எடுக்கும் போது யார் மேலாம் கசப்பு இருந்துச்சுன்னா அவங்க சொல்லட்டும் அப்படின்னு இருக்கவே கூடாது. இதுல போட்டிருக்கோம், அதனால நான் படிக்கல, நேரம் ஆயிடுச்சுன்னு. சோத்திரம் பண்றதுல ஒருவருக்கு ஒரு முந்தி கொள்ளணும் அப்படின்னு போட்டு. ஆமே. அவங்க சொன்னாதான் நான் சோத்திரம் சொல்லணும் இருக்கக்கூடாது, நம்ம சொல்லிடணும். நம்ம சொல்லிட்டு வச்சு பெரியவங்க சின்ன பசங்களை பார்த்துட்டு சொல்லிட்டான்னு வச்சுங்க, சின்ன பசங்களுக்கு அவ்வளவு அசிங்கம். ஆமே. உனக்கு சந்தோஷமா இருக்கும், பாரு நான் ஆண்டவருடைய கட்டளை செஞ்சு முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா சொல்லலன்னு வச்சுக்க, நம்ம திரும்ப தோணும், பத்தியா இது நம்ம என்ன இதுக்கு வாழ்க்கை வந்துருச்சு, சோத்திரமே சொல்ல மாட்டேது, நம்ம மனசுல நமக்கு கசப்பு வந்துடும். நமக்கு எதுக்கு அந்த கசப்பு? சோத்திரம் ஒரு வார்த்தை, அது சொல்றதுல ஒண்ணும் என்ன பண்ண முடியாது. நம்ம காசா பணமா, சோத்திரம் தானே. அல்லேலூயா சொல்லிட்டு போய் அல்லேலூயா. அடுத்தது சொல்ற, எல்லா மனுஷன் கூட சமாதானமா இருக்கணும். ஏன்னா சமாதானம் இல்லைன்னா திருந்துக்கு முன்னாடி கை கொடுத்து சமாதானம்னு சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன், திருவிருந்து எடுத்த முதல் வருஷத்திலேயே பைபிள்ல போட்டிருக்குது, தன்னைத்தானே நிதானி தருகிறவன் என்ன பண்ண மாட்டான், நியாயத்திற்கப்பட மாட்டான். சிலர் என்ன பண்ணாங்க, வியாதி வந்துச்சு, சிலர் என்ன பண்ணாங்க, இப்ப நிறைய காரியம் சொல்லுது. புது வருஷத்துலயே நான் அதெல்லாம் சொல்ல வைக்காதுங்க, பைபிள் இருக்கிறதான் சொல்றேன். நான் தப்பா நினைச்சுக்க போறீங்க, பைபிள் இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால சமாதானமாயிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. அடுத்தது 19வது வசனம், பிரியமானவர்களே எனக்குரியது பதில் செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறான். போதுங்க என்ன கவனிங்க, யாரையும் நம்ம பழி வாங்க கூடாதான். ஆமே. நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நல்லா கவனிக்கல, இது நல்லா கவனிக்கணும். எங்க கோஷ்டி தான் பேசிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி நல்லா கவனிங்க. இப்போ
என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க நான் வந்து ஒருத்தரை பேசிட்டு வச்சுக்கேன், மனசுலயே வச்சுக்கிட்டு வேற ஒரு நாள் வரட்டும் அவங்கள வச்சு செய்யறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. அது வந்து கெட்ட குணம், பிசாசு குணம். நான் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன பேசிட்டியா, உனக்கு நாள் வரும் அன்னைக்கு உன்னை வச்சு செய்யறேன்ற அந்த குணம் மட்டும் இருக்க கூடாது. மனசுல இருந்தா அப்பயே கேட்டணும், கசப்பா கத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துரும். பழி வாங்குறது நமக்குரியதே கிடையாது, அது தேவனுக்குரியது. ஆமே, தேவன் தான் செய்வார். பழி மட்டும் யாரையும் வாங்கக்கூடாது. ஒருத்தவங்களாம் மனசுலயே வச்சுக்கிட்டு பழி வாங்க, அந்த குணம் மட்டும் நமக்கு இருக்கவே கூடாது. கிறிஸ்துவனுக்கு மறுரூபமாவனுக்கு அந்த குணம் இருக்கவே கூடாது. ஒருவேளை நீ அப்படி இருந்தீனா நீ என்ன பண்ண, உன்ன மாத்திக்கோன்னு கடவுள் உங்க கூட பேசுறாரு இன்னைக்கு. அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். போதுங்க, இங்க நல்லா கவனிங்க. கடவுள் சொல்றாரு, உன் சத்துரு, உனக்கு விரோதி கூட பசிக்குதுன்னா உனக்கு சாப்பாடு கொடுன்ற. சாப்பாடு கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு நல்லது நடக்கும். அப்புறம் என்னன்னா, அவன் மனம் திரும்புவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அவன் மனமே திரும்பலாம், அவனை தண்டிப்பார் கடவுள். ஆமே, உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு சாப்பாடு கொடு. என்ன பண்ணு, தீமை மட்டும் யாருக்கும் செய்யாத, நன்மையை செய்கின்ற கடவுள் இந்த 12வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா இதை நானு இதை பாத்தீங்கன்னா, இதோடைய புத்தகத்தை இந்த வல்லுநர்கள் எழுதின எல்லா காரியத்தை எடுத்து பார்க்கும்போது கர்த்தர் தெளிவா ஒண்ணு சொன்னார். தேவன் எதிர்பார்க்கிற உறவு அப்படின்னு தெளிவா பேசினார் ஆண்டவர். இன்னைக்கு உனக்கும் நான் அதை தான் சொல்லி கொடுக்குறேன். தேவன் நம்ம கிட்ட இதை எதிர்பார்க்கிறார், இதை செய்யணும். நம்ம தேவனுக்கும் உனக்கு ஒரு உறவு கட்டாயம் இருக்கணும். இருக்கணும்னா உன் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அடுத்தது சபைக்கு உனக்கு ஒரு உறவு இருக்கணும். நான் சபைக்கு வருவேன், ஆத்மா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சபைக்கு ஓடி போயிடும், வீட்டுக்கு போயிடும்னு சொல்லக்கூடாது. சபை முடிஞ்ச உடனே உங்ககிட்ட கொடுத்த ஊழியத்தை சரியா செய்யணும். எனக்கு எதுக்கு பிரச்சனை, வரனா போறனா, அதுக்காக உன்னை கடவுள் அழைக்கல. ஏதோ ஒரு ஊழியத்தை இந்த சபையில உனக்கு கொடுப்பதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே, ஏதோ ஒரு ஊழியத்தை உனக்கு கொடுக்க வந்துருக்கிறார். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, வரமா போறமா இருக்க கூடாது. நல்லா கையை குலுக்கி, பேசாதவங்க கையெல்லாம் கையை குலுக்கி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு பேசிட்டு என்ன பண்ணணும், பேசிட்டு போயிடணும். நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டாங்க உனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். ஆமே ஆமே ஆமே. அதனால நல்ல மனசோடு நல்லா இருக்கிறியான்னு கேட்கணும். கேட்டுக்கிட்டு மனசுல ஒன்னும் உயிரோடு இருக்கிறியா, ஒன்னும் நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்க கூடாது. நல்ல மனசா கேட்கணும், மனசு நல்லா இருக்கணும். ஆமே ஆமே. அதான் கர்த்தர் உங்க கூட பேசுறாரு இன்னைக்கு. 3 காரியத்தை ஆண்டவர் கூட பேசுறாரு. முதல் காரியம், தேவனுக்கு உனக்கு என்ன வரணும், உறவு வரணும். 2வது காரியம், சபைக்கு உனக்கு உறவு வேணும். 3வது காரியம், பகஞ்சனுக்கும் உனக்கு ஒரு நல்ல உறவு. அடுத்தது மறுரூபம். நம்ம மறுரூபம் ஆகுறதுனால என்ன மாற்றம்ன்றத ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்க போறோம். இப்ப இல்ல அந்த செய்தி, ஐயோன்னு ஒரு சிலர்லாம் எப்படி பாக்குறீங்க. அதனால இப்ப இல்ல அந்த செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க மறுரூபம் பழசெல்லாம் நீங்க விட்டுடுங்க, புது வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆமே, புது வாழ்க்கை. இனிமே பாரு, உன் வேலையில சம்பள உயர்வு வரும், உன் குடும்பத்துல ஆசீர்வாதம் வரும், உன் வீட்டுல எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் என்ன பண்ண போகுது, கைக்கூடி வரப்போகுது. ஜனவரிலேயே கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ண போறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஜனவரிலேயே கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போறாரு. அதனால கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. முக்கியமான சாட்சி, கர்த்தர் என் கூட பேசினாரு, என் கூட இடைப்பட்டாருன்றதை மட்டும்தான் நீங்க இந்த சபையில வந்து இப்ப நீங்க அறிவிக்க போறீங்க. மீதி சாட்சியை நீங்க ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரத்தை கொடுப்பேன். அதனால உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒண்ணு செய்தி முடிஞ்சு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரியும், ஒரு சிலருக்கு என் கூட பழகிறவங்களுக்கு தான் என்னுடைய பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே தெரியும். என் கூட பழகிற மற்றவங்களுக்கு அவ்வளவா அது யாருக்கும் தெரியாது. எனக்கு 4 அக்கா, நான் தான் கடைசி. இப்ப எல்லாரும் 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க, சர்ச்சில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. அடுத்த வருஷம் அவங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். அவங்க குடும்பமா இயேசுவை சொந்த ரட்சிகரா ஏத்துக்கணும். இந்த உலகத்துல வாழ்றதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. உலகத்துல செத்த பின்னாடி ஒரு பரலோகம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அதை அவங்களுக்கு காட்டணும். அவங்க குடும்பத்துல நல்லது நடக்கணும். அவங்க குடும்பத்துல எல்லா வீட்லயும் நல்லது நடக்கணும். இந்த சபைக்கு வந்த அவங்க குடும்பத்துல நல்லது நடக்குதுன்னு அவங்களே வந்து சாட்சி சொல்லணும். கர்த்தர் உதவி செய்யும்படியாக இதுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. எல்லாரும் காடுது. இந்த வாட்டி முடிவு எடுத்தேன், இதுக்காக ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண. ஆண்டவரே, எங்க அக்காக்களை எப்படியாவது நான் சபைக்கு வர வச்சிடணும். 2 மாமா வந்துட்டாங்க, இன்னும் 2 பேர் வரல. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. ஒருத்தர்கிட்ட நான் பேசல. பேசி நீ வந்துதான் அவனா வந்திருப்பாரு, நான் பேசாம விட்டுட்டேன். இன்னைக்கு சர்ச்சை கிரிச்சின்னு போனா பிஸியில நான் விட்டுட்டேன். அதனால அடுத்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்திலே கணக்கெல்லாம் போட்டோன்னா 16 பேர் ஒரு சபையை வச்சு நடத்தலாம். கர்த்தர் அவ்வளவு பேர் கொடுத்துருக்கிறார். அந்த இடத்துல தான் நாங்க ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் எங்க கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் இந்த வழிவாசலை கர்த்தர் திறக்கணும். எங்க அக்கா பசங்க எல்லாம் ஊழியம் செய்யணும். ஆமே. எங்க அக்கா மருமகள் எல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். எனக்கு ரொம்ப ஆசை. எங்க மாமாங்க எல்லாம் ஊழியம்
ஊழியம் செய்யணும், எங்க அக்கா பசங்க எல்லாம் ஊழியம் செய்யணும் எனக்கு ஆசை. கர்த்தர் என் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென். அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. நீங்க எல்லாரும் அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. ஒருத்தவங்க மட்டும் அதுக்காக சத்தமா ஜெபம் பண்ணுங்க. அவங்க வீட்டுல அற்புதம் நடக்கணும், அவங்க வந்து சாட்சி சொல்லணும், அவங்க ரட்சிப்பு அவங்களுக்குள்ள போகணும். இதுக்காக நம்ம ஒருத்தவங்க யாராவது இதுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. எல்லாம் எழுந்துருங்க பார்க்கலாம், எல்லாம் எழுந்துருங்க. நீங்க இல்ல எங்க அக்காங்கெல்லாம் எதுக்கு சொன்ன? எழுந்துருங்க பார்க்கலாம். சுனில் எழுந்துரு, எம்தா எழுந்துரு, சூர்யா எழுந்துரு, நான்சி எழுந்துரு. நான்சி ரட்சிக்கப்பட்டுச்சு. அவங்க அப்பா ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலையே, நான்சிக்கு இந்த 2025 ஞானஸ்தானம் கொடுத்து நாங்களே படிக்க வச்சுப்போம். அதனால நான்சி எழுந்திருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்பயே இவ்வளவு பேர், இன்னும் அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஒன்னும் வரல. அவங்களாம் வந்து எத்தனை பேர் பாருங்க. இதுக்காக நம்ம யாராவது இதுக்காக இவங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், இவங்க வீட்டுல நன்மை நடக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க இதுக்காக யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சுருக்கமா. எஸ்அப்பா சோத்ரையா. ஆமென், 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 ஆமென். ரட்சிப்பை கொடுங்கப்பா. ஆமென். பாத்தீங்கன்னா எங்க அக்கா பொண்ணு, எங்க அக்கா மருமக பிள்ளை இல்லாத இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த சபையில சாட்சி சொல்லணும். கர்த்தர் கிருபை செய்யும்படி எல்லாம் கரங்களை உயர்த்தி அவங்களுக்காக ஒரு சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம், 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 சோத்திரம். உட்காருங்க, உட்கார்ந்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ரத்த சம்மத உறவெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? ரட்சிக்க போறாரு, அற்புத அடையாளம் செய்ய போறாரு. நம்ம பாண்டா மாதிரி எல்லாம் மலட்டு தன்மையில கர்த்தர் மாற்ற போகிறார், அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் உண்மையாய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழ கிருபை செய்ய போறார். அல்லேலூயா. 2000 எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ வெட்கப்படாமலும் கலங்காமலும் இரு. அல்லேலூயா. நீ வெட்கப்பட மாட்டேன் இந்த வருஷம் சொல்லி இருக்கிற. நான் மட்டும் இல்ல, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாவே என் குடும்பத்துக்கு கடவுள் செஞ்சிருவார். எனக்கு தெரியும். என்னாலதான் என் குடும்பத்தினுடைய கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். கர்த்தர் நிச்சயமா அதோடைய வழிவாசலை கர்த்தர் இந்த 2025 திறப்பார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உண்மையா சொல்ல போனா அப்படின்னா, நான் எங்க வீட்டுல நான் கடைசி, இப்போ உங்களுக்கு தெரியும் நான் கடைசி பொண்ணு. எல்லா மாதிரி நான் எங்க அக்கா, எங்க 3வது அக்கா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவளா இருக்கணும். நான் அடிக்கடி நினைப்பேன், என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்க என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சு நிறைய நான் போயிருக்க வேண்டியது இல்லை. ஆனா கடவுளை என்ன அப்படி படிக்க வச்சு அந்த இடத்துல என் கூட பேசி என் கூட நிறைய காரியத்தை பேசி என்னை படிக்க வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த இடத்துல வந்து ஒரு சபையை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். பாத்தீங்கன்னா இந்த 7 நாள் உபவாசம் இருந்துட்டு ஒரே பேக் பெயின் எனக்கு ரொம்ப. இந்த ஆபரேஷன் ஊசி போட்ட இடம் ரொம்ப வலி. உபவாசம் இருந்ததுனால எப்படிதான் சபையை நடத்த போறணும், இயேசுவே எனக்கு பலன் நீங்க தான் தரணும்னு சொல்லிட்டு காலையில இருந்து ஒரே ஜெபம், ஒரே அழ ஆண்டவர் சமூகத்துல. ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தி நைட்டு எத்தனை மணிக்கு 2 மணிக்கு முழிச்சேன். 2 மணிக்கா 2:45 முழிச்சேன். இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்ன நடத்திட்டு தான் இருக்கிறேன். காலையில இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். கர்த்தர் இந்த சபையை நடத்தணும், வரவங்களுக்கு அற்புதம் நடக்கணும், நல்லா நடத்துவார் தெரியல. கால் வச்ச ஒருத்தவங்களும் வெறுமையா போவே கூடாது, கடவுள் அவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரே நோக்கம் தான் எனக்கு. அந்த நோக்கத்தை கடவுள் எனக்கு ஆண்டவர் இந்த சபையில நிறைவேற்றி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை.